வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு சித்தர்கள் திருவடி குன்னு. கடந்த பதிவுகளில் நம்ம பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். தவிர்க்க முடியாத சில காலகட்டங்களில் இயற்கை நமக்கு அந்த ஒத்துழைக்கலை. கடந்த மிக்ஸாம் புயல் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ரொம்ப கொடூரமாக கோரத்தனமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். நானும் தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய பள்ளிக்கரணை கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் பள்ளிக்கரணைங்கிறது பிரைமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. அங்கே கிட்டத்தட்ட என்னுடைய வீடுல பார்த்தீங்கன்னா கீழே தரைத்தளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ தண்ணி வந்துச்சு. ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கும் மேற்பட்ட உயரம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 ஃப்ளோர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தரையில் இதில் ரோட்ல எல்லாம் இருந்தது. பட் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஒரு 6 7 லட்சம் ரூபா போச்சு, எல்லாம் போச்சு. நிறைய அதில் கேமராலாம் ரொம்ப அடக்கம். இதில் நிறைய பொருட்கள் அதில் கிட்ட ஒரு 4-5 லட்சம். என்னுடைய ஸ்டூடியோவே போச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னுடைய மொபைல் கேமராவிலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் இழப்பீடு செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ஏன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு கிடையாது. இந்த சேனல் மூலமாகவும் இல்லை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலமாக செலவு மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைக்கிற இந்த சம்பளங்களில் என்னுடைய சம்பள தொகையிலேருந்து ஒரு 10% நான் செலவு பண்ணி நான் இந்த மாதிரி சேவைகளை செஞ்சிட்ருக்கேன். அதன் மூலமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த ஸ்டூடியோவுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் சேமிச்சிருந்தேன். அதில் கேமரா 2-3 கேமராவெல்லாம் போயிடுச்சு. தூக்க முடியல. ஏன்னா என்னால் தூக்க முடியாத அளவுக்கு கையெல்லாம் கொஞ்சம் பொருட்கள் தூக்கும்போது இதாகிடுச்சு. அதனால் விட்டுட்டேன். அப்படியே அதுக்கு மேலே தண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே கடன்னு உள்ள மேலே ஏறிடுச்சு. அதனால் நாங்கள் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேஃபாக அவருடைய அருள் கடாட்சத்தின் மூலமாக நாங்கள் சேஃப் ஆகிட்டோம். ஆனால் பொருட்கள் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டாச்சு. பட் இது மாதிரி கேமரா வாங்கி மறுபடியும் நிறைய நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அது மாதிரி இது மாதிரி கேமரா மொபைல் கேமராவில் தான் நான் பண்ண முடியும். கொஞ்சம் இழப்பு அதிகம், வலியும் அதிகம் கூட. கிட்டத்தட்ட 4-5 நாள் சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, குடிக்க தண்ணி கூட இல்லாமல்லாம் கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப இப்போ நிவாரணம்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரலை எங்களுக்கெல்லாம். பட் நாங்கள் தண்ணியில் இருக்கிறதுனால ஒரு 10-15 குடும்பங்கள் மட்டும்தான் உள்ளிருந்து, மற்றவங்கெல்லாம் போட்டில் வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் இருந்தோம். இறைவன் கிருபையினால் நாங்கள் உயிர் பிழைத்து உங்கள் முன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் நம்ம தொடர்ந்து நிறைய காணொலிகள் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். அது வேண்டாம், ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுங்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். தொடர்ந்து நம்ம பாடகச்சேரி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே வள்ளலார் பற்றி பேசணும். இப்போ அவருடைய குருநாதர் எரிதாத சுவாமிகள் செல்லக்குறிக்கியில், கர்நாடக மாநிலம் செல்லக்குறிக்கியில் இருக்கிற எரிதாத சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிவிட்டு மீண்டும் நாம் பாடகச்சேரி சுவாமிகளுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஏற்கனவே நம்ம மஞ்சம்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மஞ்சம்பாளையத்தில் அவருடைய ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்தை நம்ம ஏற்கனவே பதிவிட்டோம். மீண்டும் நம்ம எரிதாத சுவாமிகளை பற்றி சொல்லி அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை இப்போ சொல்லுவோம். இடையில நம்ம நிறைய ஜீவபீட தரிசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போகிறோம். கோடி தரிசனம் அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம், கோடி தாத்தாவை போய் சந்திக்கிறவங்கலாம் இதில் பயணிக்கலாம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் நீங்கள் பயணித்து நிறைய அனுபவங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அறக்கட்டளை செய்யும் இந்த புண்ணிய காரியங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவில் நாம் கடந்த அமாவாசை அன்று கோடி சுவாமிகளுடைய ஆலயத்தில் நடந்த பூஜை உங்களுக்கு இந்த பதிவோடு இணைத்து அனுப்புகிறேன். அடுத்த பதிவிலிருந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட இடைவெளி கொடுத்ததுக்கு மீண்டும் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து நாம் தொடர்ந்து காணொளிகளை தினம் ஒரு சித்தர் அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய இருப்பிடங்களையும் நாம் இருக்கிறோம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. சித்தர்களுடைய புக்ஸ் இருக்குது, சித்தர்களுடைய மேப் இருக்குது, எங்கெல்லாம் சித்தர்கள் பீடங்கள் இருக்குது, வாழும் சித்தர்கள் 50க்கும் மேற்பட்ட வாழும் சித்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அந்த ஜீவபீடங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மீண்டும் மற்றும் ஒரு
இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குண்டு. வணக்கம். கோயிலில் வாழ்கின்ற பொன்முடி கோடீஸ்வரா, உலகம் எங்கும் நிறைந்தாயே இறையே கோடீஸ்வரா. என் மனக் கோயிலில் வாழ்கின்ற பொன்முடி கோடீஸ்வரா, பொன்முடி சூடிக் கொண்டாய். எவ்வண்ணம் நினைத்தாயும் அவ்வண்ணம் அருள் புரியும் செல்வமே கோடீஸ்வரா, எங்கள் தெய்வமே கோடீஸ்வரா. என் மனக் கோயிலில் வாழ்கின்ற பொன்முடி கோடீஸ்வரா, உலகம் எங்கும் நிறைந்தாயே இறையே கோடீஸ்வரா. சுவாமியை நினைக்காமலே வீணாய் காலம் கழிப்பதேனோ, சாமி நாமம் பாடி ஆடினால் தீமைகள் நம்மை தீண்டிடுமோ.
நம்மை தீண்டிடுமோ? இல்லை என்று வேண்டிடும் கையில் இருப்பதை எல்லாம் கொடுப்பாரே. இல்லை என்று வேண்டிடும் கையில் இருப்பதை எல்லாம் கொடுப்பாரே. புண்ணிய திருவடி பணிந்தால் போதும் பொன்முடி வந்து காப்பாரே. புண்ணிய திருவடி பணிந்தால் போதும் பொன்முடி வந்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.